Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Sabah Springs by Fatima. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மக்களை வழி நடத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களால் தூதராக அனுப்பப்பட்டார். ஆனால் அவருடைய மக்கள் அவரின் இறை தூதை மறுத்துவிட்டனர். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் கோபத்தில் வெளியேறினார். அவர் ஒரு படகில் ஏறி நகரத்தை விட்டு சென்றார். ஒரு சக்தி வாய்ந்த புயல் படகை புடை சூழ்ந்தது. படகின் பாரத்தை குறைப்பதற்காக குழுவினர் ஒருவரை கடலில் வீச தீர்மானித்தனர். அவர்கள் சோறு பாலை போட்டபோது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர் பல முறை தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர் கடலில் தூக்கி எறியப்பட்டார். மேலும் ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கியது. மீனின் வயிற்றின் இருளில் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனமாற புகழ்ந்து தௌபா செய்து துவா செய்தார். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கருணையால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மன்னித்து மீனை அவரை கரையில் உமிழுமாறு ஆணையிட்டான். பலவீனமும் நோயுடனும் இருந்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் பரிபாலனையின் அடையாளமாக ஒரு செடி பாதுகாத்தது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகரத்திற்கு திரும்பினார். மேலும் இந்த முறை அவருடைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். கஷ்டங்களும் சிரமங்களும் நேரிடும் நேரங்களில் மன்னிப்பு பெறுவதற்காக தஹஜுத் நேரத்தில் இந்த துவாவை ஓதுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் and share for more videos.